வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு 3 ஸ்டாக் அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த 3மே வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படினே சொல்லலாம். இதுல 2 பென்னி ஸ்டாக்கும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஏன்னா 31 டிசம்பர் அன்னைக்கு நம்ம 2024க்கான ஸ்டாக் அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலையா? ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாத்துங்க. ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் போட்டு வச்சுக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இன்ஸ்டா எல்லாத்துலயும் இருக்கும். எல்லா லிங்கும் கீழே இருக்கு. ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போகிற முதல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஷன்ஸ் ஃபார்மா. ஃபார்மா இண்டஸ்ட்ரினாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஸ்டாக்ஸே நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் இந்த ஸ்டாக் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். காரணம் என்னென்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் ஒன் பை ஒன்னாக என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ மார்க்ஷன்ஸ் ஃபார்மா அப்படின்றப்போ ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தாங்க. அரௌண்ட் 171 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கோட. 1 இயர் லோ அப்படின்னா வெறும் 58 ரூபா. 1 இயர் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 129 ரூபா. ஸோ ப்ரைஸ் கேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஹை ப்ரைஸ் கிட்ட தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற காரணத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்த்தோம்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்றப்போ அரௌண்ட் 43.85% ஹோல்டு பண்ணுறாங்க. டீசெண்டான ஒரு ரேஞ்ச் தான். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர்லேருந்து நவம்பர் கம்பேர் பண்ணும்போது நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஸோ இந்த 2 மாதத்தில் நல்ல அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மாதத்தோட ஹோல்டிங்கோடது இன்னும் வரல, வந்தோடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் செப்டம்பர் மாதத்தோட ஹோல்டிங்கை பொறுத்த மட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் 3.15% இருக்குது. அண்ட் எஃப்ஐஐ 15% அரௌண்ட் ஹோல்டு பண்ணுறாங்க. நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஏன்னா ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் நல்ல லெவலுக்கு இருக்குது. அண்ட் எஃப்ஐயும் நல்ல ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது இன்வெஸ்டர்ஸுக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ஹைலைட்டே, ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி லாபம் மேக் பண்ணுறாங்களா, இல்லை நட்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்களா, இல்லை வரிசையாகவே நட்டம் கொடுத்துட்டே இருக்காங்களா அப்படின்றத ரிவ்யூ பண்ணி பார்த்துங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை அப்படியே ஹோல்டு பண்ணியே கொண்டு போய் லாஸ்ட்டில் போய் தள்ளினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களே வருத்தப்பட்டு சொல்லியிருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த கம்பெனி லாஸ் மேக் பண்ணுறாங்களா, இல்லை ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்களா, ப்ராஃபிட்டோ எந்த அளவுக்கு மேக் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். ஸோ எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே அவங்களோட குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணி பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கம்மிங் பேக் டு மார்க்ஷன்ஸ் ஃபார்மாவை பொறுத்தவரை H1 பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போது அரையாண்டு வந்து முடிஞ்சிருச்சு. H1 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 குவார்ட்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த குவார்ட்டர் H1 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% ரெவன்யூ க்ரோத் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ப்ராஃபிட் டர்ம்ஸில் பார்க்கும்போது 25% வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே நல்ல லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பிஸ்னஸோட ஹெல்த்தி பர்ஃபார்மன்ஸை காட்டுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எபிட் மார்ஜினும் அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கடந்த 4 குவார்ட்டர்லையுமே இந்த ரெண்டையுமே ஹெல்த்தியாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அதை தவிர்த்து பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிஜி ரேஷியோ. அதாவது ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா இல்லை ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். க்ரோத் கூட அதாவது நார்மலாக பி ரேஷியோ பார்ப்பாங்க. வென் கம்பேரிங் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே பார்க்கணுன்னா பி ரேஷியோ பார்ப்பாங்க. பட் ஒரு ஓவராலாக ஒரு கம்பெனி க்ரோத் ஆகுதா இல்லையா, இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்கா இல்லை ஓவர் வேல்யூடாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிஇஜி ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் டு க்ரோத், அவ்வளோதான் இதோட வேல்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது ஒரு என்ன சொல்ல ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது அண்டர் வேல்யூட் ஸ்டாக். நெகட்டிவாகவும் இருக்கக்கூடாது, அதான் நோட் பண்ணிக்கங்க. நெகட்டிவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பிஜி ரேஷியோ 1 அப்படின்ற பெஞ்ச் மார்க் கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் 0.5, 0.4, 0.3 இந்த மாதிரி 0.8, 0.9 வரை இருந்தாலும் கூட அக்செப்டபிள். ஈவன் 1 இருந்தால் கூட அக்செப்டபிள் தான். ஸோ அதுக்கு மேலே போகும்போது அது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக மாறுது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ரீசெண்ட் டைம் நல்ல கெயின் இருக்கிறத பார்க்க முடியுது. இதை பார்த்தீங்கனாலே தெரியும். 1 மந்த் சார்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல அளவுக்கு பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நீங்கள் ஒரு ஓவர் பாட் சோனுக்கு இன்னும் போகலை. பட் இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது. அரௌண்ட் ஒரு 150 கீழே வந்தால் வாங்குறது ஆப்வியஸ்லி நல்ல விஷயமா பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று சொல்லணும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் லிஸ்ட்டில் வந்து இருக்குது, ஸ்டேஜ் 1ல் இருக்குது. ஸோ அதையும் நான் இங்கே குறிப்பிட்டே ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ட்ரி ப்ரைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வாட் எவர் ஸ்டாக்ஸ் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட். ஸோ அதனால் என்ட்ரி ப்ரைஸை தயவு செஞ்சு செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவர் பாட் ஜோனில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா மார்க்கெட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பொறுத்து வாங்குங்க. ப்ரைஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் வச்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லையும் பதிவு பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரெண்டாவதாக பார்க்க போகிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக்கை பற்றி, அக்ஸிட்டா காட்டன். ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ் 29 ருபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். இதோட 1 இயர் லோ அப்படின்னு பார்க்கணும்னா வெறும் 18 ரூபா. 1 இயர் ஹைன்னு பார்க்கணும்னா 69 ருபீஸில் 62 ருபீஸில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ப்ரைஸ் பேண்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ மீடியன் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா மீடியன் ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிருக்குன்றதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. அண்ட் இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் 70% அரௌண்ட் ஹோல்டு பண்ணுறாங்க.
அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். யாருமே இன்னும் ஸ்கீமுக்குள்ளே வரலை. மேபி டிசம்பரில் வந்திருக்காங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். எஃப்ஐயை பொறுத்த மட்டும் செப்டம்பர் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கம்பேரிங் ஜூலை குவார்ட்டர். ஸோ 5.33% இருக்குது எஃப்ஐயோட ஹோல்டிங். அண்ட் ரிமைனிங் எல்லாமே ரீட்டைல் ஹோல்டர் தான் ஹோல்டு பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கில் நம்ம ப்ரீவியஸ் அண்ட் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்குவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 23 அண்ட் 22 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23 வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னே சொல்லலாம். பட் கம்பேரிங் திஸ் இயர், அதாவது இந்த H1 எடுத்துட்டோம்னா அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ரெவன்யூ டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா H1 எடுத்துட்டோம்னா 108% வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயரை. அண்ட் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் கூட 81% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, க்ரோத் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே சிக்னிஃபிகண்ட் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம் இன் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் பண்ண அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அதை ரெவென்யூவை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் இயர் ஹோல் ப்ராஃபிட்டை இந்த H1 ஓவர் கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. ஸோ ப்ராஃபிட்டும் கூட நல்ல லெவலுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வருஷம் அடுத்த குவார்டர்னே Q3 எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கடைசி அண்ட் லாஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னா டைட்டன் இன்டெக். ஸோ இங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. ஸோ எஸ், ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி தான் இதை பற்றி ஒரு ஸ்பெஷல் அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். டிசம்பர் மாதம் கடைசியில் கொடுத்த ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்கு. அண்ட் டைட்டன் இன்டெக் பற்றி நான் ஓவராலாக ஃபண்டமெண்டல் எல்லாமே நான் அதில் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே அதில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா கோ த்ரூ பண்ணிப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தவங்களுக்காகவும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் இதில் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மூவிங் ப்ரைஸ் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அன்றைக்கி நான் என்ன சொல்லியிருந்தேன் ஷேர் ப்ரைஸ் அதே ப்ரைஸில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் வாங்கக்கூடிய லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு ஓவர் ப்ரைஸில் வாங்க போகிறது இல்லை. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஹைலைட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லோ பி ரேஷியோ, லோ பிஇஜி ரேஷியோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. இந்த ஸ்டாக் இல்லை, நான் சொன்ன 3 ஸ்டாக்குமே நீங்கள் மேனுவலாக, அதாவது நீங்கள் ஓனாக போய் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெட்ரிக்ஸாக ஒர்க் அவுட் ஆகுதா, ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் ப்ரோக்கர் கிடையாது. ஸோ செபி ரெஜிஸ்டர்ட் ப்ரோக்கர் மட்டும் சொன்னால் ஹிட் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, சொன்னதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை பேஸ்ட் ஆன் வால்டைல், டெக்னிக்கல், நியூஸு இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் யார் சொன்னாலும் பிளைண்டாக வாங்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கும் நாலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த 3 ஸ்டாக் பற்றி நாம் இன்றைக்கி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நான் மீட் பண்ணுறேன்.